இது வரைக்கும் ஸ்டேஷன் ஹாஸ்பிடல்னு சுத்திட்டு இருந்தாங்க. அங்க எங்கெல்லாம் போனாங்களோ யாருக்கு தெரியும். இப்போ புருஷன் நீ வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கல, அவளால பார்க்காம இருக்க முடியல. உன் புருஷனுக்கும் அவளை பார்க்காம இருக்க முடியல. போனை போட்டு வர வச்சிருப்பான். அன்னைக்கு பார்க்க வர மாதிரி வான்னு சொல்லிருப்பான். இல்ல அவளுக்கும் இருக்க முடியாது. அதான் தேடி வந்துட்டா. இப்ப என்ன பண்ண போற? இப்ப குடும்பமே சேர்ந்து அவங்க ரெண்டுத்தையும் பேச வைக்கும். வேணாலும் பாரு. அப்படியே பேச வச்சு அப்புறம் என்ன, உன் தலையில மிளகா அரைச்சிருவாங்க. நீ அப்படியே பெட்டிலாம் பறக்கிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்க பாரு, அதுக்குத்தான் நான் சொல்றேன், எதுக்கு இந்த குடும்பத்தை நீ விடணும்? இங்க பாரு, உன் புருஷன் கிட்ட எப்படியாவது கையெழுத்து வாங்கிடு. நான் சொல்றேன்ல, எப்படியாவது கையெழுத்து வாங்கு. அது எப்படி மம்மி படிச்சு பக்காம கையெழுத்து போடுவாரு? அவரை பத்தி தான் தெரியுமே, சரியான முரடே. இங்க பாரு, அதுல உன் சாமத்தியம் தான் இருக்குது. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க மம்மி. அவருக்கு தெரியாம கையெழுத்து வாங்கினாதான் உண்டு. தொலைச்சு ஐயோ ஐயோ, முட்டாளா இருக்கலாம். இப்படி வடி கட்டின முட்டாளா உலகத்துல இருக்கவே கூடாது. உலகத்திலே வடி கட்டின முட்டாள் யாருன்னா அது ஆதிராதான். என்ன பார்த்து முட்டாள்னு சொன்ன? இல்ல, வடி கட்டின முட்டாளே உங்க அம்மையே வாழ மாட்டா, ஒன்ன வாழ வைப்பான்னு எப்படி அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? இங்க இருக்கு பாரு இந்த வீட்ல பச்சை புள்ள, அது கூட ஒருத்தங்க வாழ வைக்கும்னு நினைக்கும். ஆனா அந்த கேடு கட்ட காதாம்பரி இருக்கா பாரு, பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டா, வாழ வைக்கவே மாட்டா. இந்த உலகத்திலே கேடு கட்ட ஜென்மம் அப்படின்னா அது உங்க அம்மாக்காரி தான். ஒரு சொத்து கிடைக்குங்கக்காக ஒன்ன பெத்துக்கிட்டானா அவ இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கேடு கட்டவளா இருக்கணும். ஆமா வடிகட்டின முட்டாளே, சொத்து கிடைக்குங்கக்காகத்தான் ஒன்னியவே பெத்துக்கிட்டா உங்க அம்மாக்காரி. இது எவ்வளவு பெரிய கேவலம் பாத்தியா? இருக்காதம்பரி, உன் லட்சணம் உன் பிள்ளைக்கு தெரிய வேண்டாம். வடிகட்டின முட்டாளா இருக்கா உங்க அன்னைக்கு பாட்டி இல்ல. இந்த கேடு கட்டவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், இவ வாழ்க்கை எப்படியாவது மாறிடணும், இந்த கேடு கட்டவ எப்படியாவது திருந்தணும்னு உலகத்திலே ஒரு நல்ல மனுஷன் கஜேந்திரன் அண்ணன். அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா இந்த கேடு கட்டவ திருந்திருவா, இவ வாழ்க்கை கொஞ்சம் நல்லபடியா மாறிடுன்னு கொஞ்சோண்டு பேராசைப்பட்டுட்டாங்க அந்த கிளி வேணாம். ஆனா உன் அம்மாக்காரி இருக்கா பாரு, பிஞ்சிலே பணத்தாசை பிடிச்சவ. இப்பெல்லாம் எங்க மம்மி பத்தி பேசாத. சத்தியமா இவளுக்கு 8 வயசுல பணத்தாசை வந்தாச்சு, உனக்கு தெரியுமா? பணம் பணம் பணம், இவளுக்கு பணத்து மேல அப்படி ஒரு அலாதி பிரியம். அதுவும் ஒரு வகை சைக்கோ தான். மெடிசின் படி பார்த்தோம்னா அது ஒரு வகை நோய் தான். அந்த பணத்தாச்சி இவ எதையும் அனுபவிக்க மாட்டா. அனுபவிக்கிறதுக்கு இவளுக்கு தெரியவும் தெரியாது. ஆனா பணத்தை கும்மல குமிச்சு வச்சு அது பக்கத்துல சமாதி பண்ணணும், இதுதான் இவ ஆசை. பணம் பணம் பணம், அது இவளுக்கு நோயாவே மாறி போச்சுது. ஆனா கஜேந்திரன் இவளுக்கு பிடிக்கல. ஏன்னா பணம், அவரு கொஞ்சம் கஷ்டப்பட்டவரே. அது அந்த அம்மையாரு, நான் வெளிநாட்டுல என் கூட படிச்ச ஒரு பையனை நான் காதலிக்க, அவன் பெரிய கோடீஸ்வரன், வாழ்ந்தா அவன் கூட தான் வாழுவேன்னு அவனி இங்க கூட்டிட்டு வந்துட்டா அவ அம்மாக்காரி. அவன் இந்த மாஃபியா கும்பல்னு சொல்லுவாங்களே, அது என்ன சொல்லுவாங்க? அந்த போதைக்குதையா அது விக்கிற ஒரு கும்மலி. இத தெரிஞ்சுக்கிட்ட இந்த காதாம்பரியோட தாத்தா அதுல இருந்து எப்படியாவது இவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக நல்ல மாப்பிள்ளைய அன்னக்கிளி பாத்திருக்கா, அந்த பையல எல்லா சொத்தையும் கொடுத்துட்டோம்னா இவன் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து கஜேந்திரனுக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்தை எழுதி கொடுத்தாங்க. அதை எழுதி கொடுத்தது இந்த அம்மையாருக்கு தெரியாது. குடும்பமே சேர்ந்துதான் கஜேந்திரனுக்கு சொத்தை பூரா எழுதி வச்சாங்க இந்த கேடு கட்டவளுக்காக. கஜேந்திரனுக்கு இதுல எந்த உடன்பாடும் கிடையாது. அவருக்கு பணத்தாசை ஒரு துளி கூட கிடையாது. அவரே ஒரு கான்ஸ்டபிளா தான் இருந்தாரு. இவளுக்கு கௌரவ குறைச்சல், கான்ஸ்டபிள கல்யாணம் பண்ண மாட்டானா. அவர் மேல அவ்வளவு சொத்து இருக்குது இவளுக்கு தெரியாது. உங்க அப்பா ரொம்ப நல்லவரு, அந்த குடும்பமே அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. அது பொறுக்காத இந்த காதாம்பரி அந்த கஜேந்திரன் மேல ஏகப்பட்ட புகார கொடுத்துக்கிட்டே இருந்தா. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணா தெரியுமா? இந்த உலகத்துல எந்த கேடுகட்ட நாயும் செய்யாத ஒரு ஈன செயலை செஞ்சா இந்த காதாம்பரி. ஜமீன்தார் வீட்டு கல்யாணம், ஊரே கூடி இருந்தது. கோலாகலமா கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்துல இந்த கேடுகட்டவ என்ன பண்ண தெரியுமா? உங்க அப்பாவுக்கும் உங்க பாட்டிக்கும் தொடர்புன்னு எல்லார் முன்னாடியும் வாய்க்கும் சம சொல்லிவிட்டா. புரியல? உன் அப்பாவுக்கும் அன்னக்கிளி பாட்டிக்கும் தொடர்புன்னு எந்த பொண்ணும் தான் வாயால சொல்லக்கூடாததெல்லாம் சொன்னா இந்த காதாம்பரி. எந்த பொண்ணும் பெத்த தாயை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தைய சொன்னா. என்ன சொல்ற? மோயடி எங்க இருந்து போயிரு. சிவா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ சுமாரு, நீ உள்ளவா உள்ளவா. இரு இரு இரு, மரியாதை எங்க இருந்து போயிரு. மிச்சிட்டி சொல்லிருத. ஒட்டுமொத்த ஊரும் கூடி இருக்கிற நேரத்துல
பெத்த தாயின் கூட பார்க்காம பெத்த தாயவே அசிங்கப்படுத்தின கேவலமான ஜென்மம் இவா. பெத்த தாயே கேவலப்படுத்தின இவா ஒன்னியவா வாழ வைப்பா. இரு நான் இன்னும் முடிக்கல. இவளே மாதிரி போய் சொல்லதுக்கு கத்துக்கணும். அவ்வளவு துல்லியமா ஆதாரத்தோட போய் சொல்லுவா. அப்படிதான் ஒட்டுமொத்த ஊர் முன்னாடியே அசிங்கப்படுத்தினா. உங்க அப்பா ரொம்ப நல்லவரே. தன்னால ஒரு உத்தமி அவமானப்படுறாங்களேன்னு தாங்கிக்க முடியாம கோவத்துல இந்த அடங்காபுராரிக்கு தாலி கட்டி விட்டாரு. இப்போ நீ எப்படி அந்த தெய்வத்தை குறை சொல்ல முடியும்னு வீம்புல எல்லா முன்னாடி இவ கட்ல தாலி கட்டினாரு உங்க அப்பா. தான் வாழ்க்கை போயிருன்னு தெரிஞ்சும் ஒரு தெய்வத்தை காப்பாத்துறதுக்காக அவர் வாழ்க்கைய பணைய வச்சாரு. தாலி கட்டணும்னு ஒரு கான்ஸ்டபிள் ஏன் கட்ல தாலி கட்டுறதான்னு அன்னைக்கு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டா. போனலுக்கு தான் தெரிஞ்சது ஒட்டுமொத்த சொத்தும் கஜானா நம்பர்ல இருக்குன்னு. அப்படியே நடிச்சுக்கிட்டு வந்தா. என்ன மன்னிச்சிருங்க, உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி உங்க அப்பா கூட வாழ ஆரம்பிச்சா. போலியா சொத்துக்காக. அப்படித்தாம்மா நீ பிறந்த சொத்துக்காக தான் உன்னை பெத்துக்கிட்டா. அந்த உயிர் எப்படி தெரியுமா இருக்குது? கஜேந்திரனும் அந்த காதாம்பரியும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அப்ப காதாம்பரிக்கு இந்த சொத்துல பங்கு உண்டுன்னு. அதுக்காகத்தான் உன்னை பெத்துக்கிட்டா. அவன் நினைச்ச மாதிரியே போய் ஏமாத்தி அந்த அண்ணன் கூட வாழ்ந்து உன்னை பெத்துக்கிட்டு சொத்து தான் கைக்கு வந்தன அப்படியே உங்க அப்பாவை கலட்டி விட்டுட்டு ஒன்னையும் கூட்டிட்டு ஃபாரினுக்கு போயிட்டா. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாத. ஒன்னையாவது கூட்டிட்டு போனாலேன்னு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. உங்க அப்பா கிட்ட நீ வளர்ந்தா நாளைக்கு சொத்து மறுபடியும் உங்க அப்பா கைக்கே போயிருந்தா உன்னை கூட்டிட்டு போனது. இதே ஓ இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்ததுன்னா எப்படி யாரு தான் அப்பா யாரு என்ன யாது நம்ம ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்தோன்னு தன்னை மாத்திக்கிட்டு கொஞ்சம் புத்திசாலியா வெளியே தேடி வந்திருக்கும். நீத கூமுட்டையாச்சா கூமுட்டை. ஏய் போத்தி ஒளந்து பேசுடி. இங்க பாரு, இப்பவும் சொல்லுதேன், சொத்துக்காக உன்னை பெத்தவா சொத்துக்காக உன்னை என்ன வேணாலும் பண்ணுவா. பாத்துக்க. உங்க அம்மாக்கு ஒரு நோய், பண நோய். பணம் பணம்னு அவளுக்கு ஏங்குற மாதிரி ஒரு நோய். நான் டாக்டர், நான் சொல்றதை நம்பி. நிஜமாவே உங்க அம்மாக்கு ஒரு மனநோய். என்னடி ரொம்ப திமிராயிட்டு உனக்கு? ஆமாடி, அந்த 18 வயசுல நீ வந்து என்ன மிரட்டும் போது எனக்கும் எதுவும் புரியல. ஏன் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, நம்ம சுத்தி என்ன நடக்குன்னு எதுவுமே தெரியாதனால தான் நீ சொன்ன மாதிரி நான் ஆடுனேன். படிப்பு படிப்பு படிப்பு. நீ ரொம்ப பேசுற. நீயும் சுயநலமா தானே கிஷோர் கிட்ட வந்த. நீ சுயநலமா இருக்கிறதுக்கும் நான் சுயநலமா இருந்ததுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது காணாமலே. ரெண்டு ஒண்ணு தாண்டி. நான் பணத்துக்காக இருந்தேன், நீ கனவை நிறைவேற்றதுக்காக தான் நான் வந்தேன். ரெண்டு ஒண்ணு தாண்டி. நீ ஏன் ஏமாத்துறதுக்கு தானே இந்த குடும்பத்துக்குள்ள வந்த? என் தம்பி பேசுற கல்யாணம் பண்ணதுக்கு நீங்க வந்திருக்கும் போதே எனக்கு தெரியும். அதான் தேடி அலசி உன் பிராணத்தை நான் எடுத்தேன். காதச்சது மிலிட்ரி மேன ஏமாத்திட்டு வந்தது தேன்மணி. அன்னைக்கு மட்டும் நீ கிஷோர கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த ட்ரஸ்ட் என் பேர்ல இருந்திருக்கொண்டே. கட்டவில் இருக்கிறாரு, அதான் அது எங்க சேரணுமோ அங்கே வந்து சேர்ந்துட்டேன். இன்னும் நீ என்னென்ன போட வைக்க போறன்னு மட்டும் பாரு. அன்னைக்கு மட்டும் நீ எதுக்காக என்ன மிரட்டுற எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன். அன்னைக்கு இதே மூளையை நான் யூஸ் பண்ணிருப்பேன். சத்தியம் எனக்கு அந்த வயசுல எதுவும் தெரியாது. அன்னைக்கு அம்மா இவ்வளவு பெரிய ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க, அவங்க சொத்துக்காகத்தான் கிஷோருக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ண வார எதுவும் எனக்கு தெரியாது. உன் பொண்ணை கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ட்ரஸ்ட்டை உன் பேர்ல மாத்திலான்னு 1000 கனவோட இந்தியாவுக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரியாது, நான் சின்ன பொண்ணு. நான் ஏதோ ஒரு பிளான போட அது அப்படி சொதப்பிட்டு அதுக்கு தைய வாழ்க்கைக்கு ஆப்போச்சிய. அவ்வளவு மிரட்டியும் கிஷோரதனை கல்யாணம் பண்ணுவேன் என்ன? எனக்கு என் கனவு முக்கியம். ஓ ரகசியத்தெல்லாம் வெளியில சொன்னேன்னு வச்சுக்க, அந்த எவிடன்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. ரொம்ப தேடுவியா யாருன்னு? ஒழுங்கு மரியாதை என் கையில கொடுத்துறேன். உன்னை மிரட்டதுக்கு என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆதாரமே அதுதான். அதை நான் உன்கிட்ட கொடுத்துட்டு. உனக்கு இந்த தேன்மொழியை பத்தி தெரியல. உனக்கு ஆயுதம் கோபம், ஏன் ஆயுதம் மௌனம். இன்னும் நீ என்னென்னலாம் நினைக்க போறேன்னு மட்டும் பாரு. அந்த டெஸ்டுக்காக எல்லாத்தையும் நாசம் பண்ணல. இப்ப பாரு, அதே டெஸ்ட் என் கைக்கு வந்துட்டே. எத்தனை நாளைக்கு உன் கையில இருக்குன்னு நான் பாக்குறேன்டி. உன்னை பத்தின ஆதாரம் என்கிட்ட இருக்குது. ஒழுங்கு மரியாதை டெஸ்ட்டை என் பேர்ல எழுதி கொடுத்துறேன். நீ என்ன என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என் உசுர கூட எடுக்கிறதுக்கு நீ அஞ்ச மாட்டேன்னு தெரியும். அதுக்குத்தான் அன்னக்கிளி மேடம் அவ்வளோ உசரா அவ்வளோ புத்திசாலித்தனமா அப்படி ஒரு பத்திரத்தை போட்டிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலி பத்தியா? பொண்ணுனா அப்படி திங்க் பண்ணணும். நீ நான் நினைச்சாலும் ட்ரஸ்ட் உன் பேர்ல மாறாது. இப்ப பாரு, அந்த ட்ரஸ்ட
ஏழு 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 தலைமுறைக்கு நான் கொண்டு போவேன். அந்த ஏழு ஏழு தலைமுறையும் தேன்மொழி எம்பிபிஎஸ் ஆஹா போய்கிட்டே இருக்கும். பீடிக்ஸ் அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். என் படிப்புக்கு எண்டே இருக்காது. பின்னாடி வரப்போற சந்ததிகள்லாம் இந்த தேன்மொழி யாரு, இந்த தேன்மொழி யாரு, அவ யாருன்னு என்னை பத்தி தேடி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த தலைமுறையில நான் வாழாம போனாலும் அடுத்து வர ஏழு ஏழு தலைமுறையில இந்த தேன்மொழி வாழுவா. அடுத்து வர சென்று நான் யாருன்னு தேடுவாங்க. எனக்கான அடையாளத்தை விட்டுட்டு போக தானே இத்தனை போராட்டத்தை நான் போராடினேன். அது சத்தியமா நடக்காதே. பொண்ணு தர உனக்கு பின்னாடி இருக்கிறவங்க தைரியத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் உண்டு. ஆனா ஒண்ணு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு தர அவ்வளவு லேசெல்லாம் மாத்த முடியாது. தான் ஒண்ணு நினைச்சா முடிக்காம விட்ட மாட்டான். ஊசரே போனாலும் இதுல இருந்து அவன் பின் வாங்க மாட்டான். நான் இல்லாமல் அவன் இல்லை, அவன் இல்லாமல் நான் இல்லை, நாங்கள் இல்லாமல் எதுவும் இல்லை. அந்த லெட்டர் நான் வெளியில விட்டேன்னு வச்சுக்க, ஒன்னும் பண்ண முடியாது. என்கிட்ட இருந்து என் எதிர்காலத்தை தட்டி பறிச்சல, மறக்க மாட்டேன்டி, மறக்க மாட்டேன். யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட இருந்து பறிச்ச பாரு. படிப்புக்காக தாண்டி எல்லாத்தையும் விட்டேன். இந்த படிப்பை எப்படியாவது என் கையில வந்துருங்கக்காக தான் அன்னைக்கு நீ மிரட்டும் போது பயந்து என் எதிர்காலத்தையே இழந்தேன். ஆனா சொன்ன மாதிரி என்னையும் கிசாரி பிரிச்சுட்டியே. அந்த கிசார் ஒரு முட்டாள். எவ்வளவோ படிச்சு சொன்னேன், இங்க இருந்து போயிருவோம், இங்க இருந்து போயிருவோம், கொஞ்ச நாள் கழிச்சு வரலான்னு. முட்டாள், அவன் ஒன்னே மாதிரி ஒரு முட்டாள், முட்டாள். இந்த லெட்டர்ல நான் எல்லா உண்மையும் எழுதியிருக்கேன். சீக்கிரம் வந்து உங்களுக்கான சொத்தை இங்கேருந்து கூட்டிட்டு போங்க. நான் அன்னைக்கு அம்மா வீட்டுல தான் இருக்கேன். அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அங்கதான் உங்க சொத்து இருக்குது. வந்து கூட்டிட்டு போயிருங்க. சீக்கிரம் எல்லா உண்மையும் சொல்லி கூட்டிட்டு போயிருங்க. உங்கள் வருகைக்காக காத்திருக்கும் உங்கள் தேன்மொழி. வந்துருங்க. இது வரைக்கும் உங்க எண்ணங்களை வார்த்தையால எனக்கு அனுப்பியிருக்கீங்க. அந்த வார்த்தையில எவ்வளவு உசுர் இருக்கு தெரியுமா? அந்த வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தையிலையும் என் உசுறு கலந்துருக்கேன். நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க வார்த்தை அதை கண்ணால பார்க்கும்போதே எனக்கு நீங்களே வந்து நின்ன மாதிரி இருக்கும். அம்மா தேன்மொழி, சொல்லுங்க. என்னம்மா படிச்சிட்டு இருக்கே? என்ன? ஐயோ, இவங்களை பார்த்தா போய் சொல்ல கூட மனசு வர மாட்டேங்குது. இல்ல, லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். சரிம்மா, அவன் கிஷோர் பேசுனா கல்யாணத்தை சீக்கிரம் வைக்க சொல்றான். நீ என்ன சொல்ல போற? இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிட்டேன்னா கால் சீட் கிடைச்சிரும். அதான். சரிம்மா, அது முடிஞ்சுன்னா கல்யாணத்தை வச்சுக்கலாமா? இப்படி ஒரு மாசம் போகட்டுமே. ஏற்கனவே 3 மாசம் போயிடுச்சு, அதான் கேட்டேன். சரி, ஓ விருப்பம். ஏன்னா வாழ போறவ நீ தான், மனசு அப்படியும் தயாராகணும். பரவாயில்லம்மா, நான் கிஷோர் கிட்ட பேசிக்கிட்டேன். என்ன காத மாதிரி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதான் உனக்கு தெரியுமே, அவ பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. கிஷோருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஒத்த கல்ல நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதான் உனக்கும் கிஷோருக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு பார்த்தேன். யார்கிட்டையும் சொல்லாத ஒரு உண்மை உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன? என் மாமனார் கடைசி நேரத்துல கிஷோருக்கு அவளை கெட்ட வேண்டான்னு உறுதியா சொல்லிட்டு போனாரு.
ஆனா அதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்கினவரும் அவருதான். காதாம்பரி பொண்ணுக்கும் கிஷோருக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு சத்தியம் பண்ணி கொடுத்தவரும் அவர்தான். அவர் சாகிறதுக்கு முன்னாடி கிஷோருக்கு ஆதிராவை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னவரும் அவருதான். இன்னொன்னு, கிஷோருக்கு அவளை ஒரு துளி கூட பிடிக்கல. ஆனா காதாம்பரி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதான் உன் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சுது. அது வந்துட்டு ஒரு மாசம் டைம் வேணும். சரிம்மா, அது கல்யாண விஷயத்துல மட்டும் அவசரப்படவே கூடாது. சரிம்மா, நான் எப்படியா சமாளிச்சு பாக்குறேன். ம், காலமரி எப்படி உன்கிட்ட பிரச்சனை பண்ணதான் செய்வா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. கோவப்பட்டுட்ட நீ தோத்து போயிடுவ. அவ உன் கோபத்தை தூண்டி அவ காரியத்தை சாதிச்சுக்கிடுவா. எதிரிகளுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? நம்மளை விழ வைக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். நம்ம கோபத்தை தூண்டி விட்டாலே போதும். அதை அவங்க கச்சிதமா செய்வாங்க. அது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கை வந்த கலை. உன் கோவத்தை எந்த அளவுக்கு தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு தூண்டுவாங்க. நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு நீ தோக்காம இருக்கணும்னா உன் கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும். புரியுதா? சரிங்க. சரிம்மா, கிஷோர் வந்துருந்தா. உன்கிட்ட பேசணுமா? இன்னைக்கு தான் லீவ் கிடைச்சிருக்கான், வீட்டுக்கு வந்திருக்கான். பேசுறியா இப்படி? சரிங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நான் உண்மை இவங்க கிட்ட சொன்னா என்ன? இல்ல, இவங்க கிட்ட உண்மை சொல்றதா நல்லது. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். இவங்கள மாதிரி யாருமே இல்ல. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா என்ன? தேவலி, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். எதுக்கு? உனக்கு எங்கயோ இருந்து லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் வந்திருக்கா? எங்க? ஏதோ லடப் டபக்கா டபக்கு டபக் இல்லையே, அப்படி சொல்லலையே. ஆஹா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறத இவளுக்கிட்ட காட்டிக்க கூடாது. டபக்கு டபக்கு லடக் டபக் இல்லையே. லடாக் லடாக்ல வந்திருக்க. எங்க நிக்கிற போஸ்ட் மேனே? அது இருக்கட்டும், நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்ல, சும்மாதான். அதே எனக்கு சொல்ல தெரியும் பத்துக்க. ஆனா என்ன, அது கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதான் எனக்கு சொல்லதில்ல. லத்தோத்தடக்கு இல்லையே, அப்படி இல்லையே. சரிங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இரு, நீ படிக்கிற புள்ள இங்க உட்கார்ந்து படி. நான் போய் வாங்கிட்டு வரேன். அந்த போஸ்ட்காரர் இல்ல என்கிட்ட கொடுக்க மாட்டாரா? இல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேனே. இல்ல, இன்னைக்கு அந்த போஸ்ட்காரரை விடக்கூடாது பத்துக்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஏத்த என்னமோ ஹனிமூனின்னு சொன்னாரு. நம்ம வீட்ல தேன்மொழி தானே இருக்குது. அதான் நான் சொன்னேன், எங்க வீட்ல தேன்மொழி தான் இருக்கா, தமிழ் மொழி தான் இருக்கா. அது என்ன ஹனிமூனி? அத்தை, ஹனி தேன் அர்த்தம் அத்தை. அதான் எனக்கு தெரியுமே. அந்த போஸ்ட்காரர் ரொம்ப நாளா அப்படிதான் பார்த்துக்க. என்ன பார்த்தா அவருக்கு படிக்காத பிள்ளை மாதிரி நினைப்பு போலுக்கு. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் அவருக்கு தெரிய வேண்டாம். அதான் நீ வரப்படாது, நான் தான் வாங்கிட்டு வருவேன். அத்தை, சீக்கிரம் வாங்கிட்டு வருவீங்களா அத்தை? 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வரேன். அத்தை, நானும் வரட்டா? சரி, நீ இவ்வளவு சொல்றனால நீ என் கூட வா. எங்க நிப்பாரு? நம்ம தெருக்குள்ள வரல. அந்த நம்ம போவேன் பேச்சமக்கா வீட்டுக்கு அங்க நின்னுகிட்டு இருக்காரு. சரி, நானும் வரேன். சரி வா, நான் இந்த செருப்பு மட்டும் போட்டு வந்ததே. கால் ரொம்ப சூடுது பாத்துக்க. சரிங்க, நீங்க சீக்கிரம் வாங்க, செருப்பு போட்டுட்டு வாங்க. இதுல ஏறி நான் செருப்பு போட்டுட்டு வந்ததே. தமிழ் எல்லாம் செருப்பை கழட்டி போட்டிருப்பா. அவக்குள்ள போட்டு ஓடி வந்துருந்தேன். லெட்டர் வந்திருக்கேனா? அப்ப என்ன அவசரமா போட்டிருப்பாங்க? ஏதாவது லெட்டர் போய் சேரவே இல்லை. அதுக்குள்ள என்ன இருக்கும் அந்த லெட்டர்ல? அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்? ஒருவேளை வருவாங்களோ, என்ன பார்க்க வராங்களோ? வா போலாம். செருப்பு போடலையா? ஒருத்தி செருப்பு எனக்கு சேரவே மண்டுக்கு பாத்துக்க. அதான் செருப்பு போடாண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி வா, நம்ம போவோம். சரிங்க. அட கிசாரே, நீ எப்படா வந்த? கிசாரா, இப்பதான் நீ வந்த? சரி தேர்மலி, நீ இங்க இரு, நான் போயிட்டு வரேன். சரிங்க. என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, என்ன லீவ் விட்டுட்டாங்களா? லீவ் எங்க விட்டாங்க? உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் உன்னை லீவ் போட்டு வந்துட்டேன். அப்படியா? அம்மா கல்யாண பேச்சு எடுத்திருப்பாங்களே. ஆமா. ஏன் இப்ப வேண்டாமா? அப்படி இல்ல. சரி, உன் சௌரியத்தை பாத்துக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன? ஒண்ணு இல்ல. அப்புறம் நான் வந்து நிக்க, நீ பட்டில உட்காந்துருக்க. என்ன? ஒண்ணு இல்ல. எங்க யாராவது வந்துருவாங்க, அங்க போலவா? இல்ல சொல்றேன் இல்ல, இங்க வேண்டாம். உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. பேசுறதுதானே, இங்க பேச வேண்டியதானே. பேசுறதுனா இதே இல்ல, அப்படி பேசணும். வா.
அது சொல்றல இங்க வேண்டாம் வா. விடுங்க. ஓய் எவ்வளவு ஆசை வந்திருக்கேன் தெரியுமா? என் நினைப்புக்குள்ள இதுலயே தான் இருந்தது, வேலையே ஓடல. அதான் அப்படியே போட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் அது வந்து இங்க வா. இல்ல ஒண்ணு கொடுத்துருது, இங்க வா. வேண்டாம். ஓய் நான் வந்தோன்னு ஒளி ஒழிக்க நினைச்சு வந்தேன், அண்ணி நின்னனால அப்படி நின்னுட்டேன். சரி நான் முன்னாடி போறேன், பின்னாடி சீக்கிரம் வந்துடுறேன். சரி. சேர்ந்து போனா இந்த குட்டீஸ் எல்லாம் பின்னாடியே வந்துருவாங்க, அவ்வளவுதான். அதான் சரியா, நான் முன்ன போறேன். இங்க பாரு, நேரத்தை படுத்துறதா, சீக்கிரம் வா. லீவ் போட்டு வந்திருக்கேன், செம ஆசையோட வந்திருக்கேன், நேரத்தை படுத்துறதா. சரி. சரி சரி ஒண்ணு கூட. நீங்க போங்க, நான் பாரு. சரி பாரு, சீக்கிரம் வந்துரு. என்ன போன மீனத்தை காணோம். ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டா என்ன, போய் வாங்கிட்டு வந்துடலாம். எங்க உள்ள போறதுக்குள்ள நம்ம வாங்கிட்டு பின்ன சொல்லியே போயிடலாம். தேன்மொழிக்கு வந்த லெட்டரா? நான் தெரியாம சொல்லிவிட்டேன். அத ஹனின்னு சொல்லலாமாமே. தேனுக்கு இங்கிலீஷ்ல ஹனி, அத அப்படி லெட்டர் போட்டுருக்காங்க. என்கிட்ட கொடுங்க, அவ படிச்சிட்டு இருக்கா. என்கிட்ட கூட. காலமேரி இப்பலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது தேன்மொழிக்கு வந்த லெட்டர். என்கிட்ட கூடன்னு சொன்னேன். ஏமா அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நிறைய லெட்டர் வரும், அந்த பொண்ணு கரெக்டா இந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு போயிருவா. இன்னைக்கு தான் இந்த இவங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. குற்றாலத்துல பிறந்தவளுக்கு தாய் தப்பன் கையை கட்டிட்டாச்சு. அதுக்கப்புறம் இவளுக்கு லெட்டர் போடுறது யாரு? ஊரை விட்டு தாண்டாதவளுக்கு இப்படி எங்கேருந்து லெட்டர் வருது? அதுவும் வாரம் வாரம் லெட்டரா? காலமரி, அது தேன்மொழியோட பர்சனல் லெட்டர். நீ வாங்க கூடாது. என்ன என்கிட்ட கொடுங்கனே. நான் முதல்லயே சொன்னேன் என்கிட்ட கொடுங்கனே. அவ படிச்சிட்டு இருக்கா. அவ தான் வாரம் வாரம் வந்து உங்ககிட்ட லெட்டர் வாங்குவல்ல. பரவாயில்லை. இல்லம்மா, எப்பவும் தேன்மொழினே வரும், இந்த வாட்டி ஹனிமொழின்னு வந்துச்சு, அதான் சந்தேகப்பட்டுட்டேன். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது? கொன்னாங்க, நான் அவகிட்ட கொடுக்கணும். இந்தாங்க இந்தாங்க. டாய், லெட்டர் குடிக்கியா இல்ல சாவரியா? இங்க பாருங்க, நான் கவர்மெண்ட்டுக்கு வேலை பாக்குறேன், இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. யார் பேருக்கு வந்திருக்கோ அவங்க கிட்ட தான் நான் கொடுக்க முடியும். அது சரி, எங்கேருந்து வந்திருக்கு? லடாக்ல இருந்து வந்திருக்கு. லடாக்கா? என்ன லடாக்கா? அது வாயிலே நுழைய மாட்டேங்குது எனக்கு. லடாக்குனா கிஷோர் தானே அங்க இருந்தா? கிஷோர் வந்து இப்பதான் 4-5 மாசம் ஆகுது. அவனும் போட்டதுக்கு வாய்ப்பில்லை, அவன் அங்க வந்துட்டானே. அந்த லெட்டர் கொடு. அதெல்லாம் முடியாது, அந்த பொண்ணு கிட்ட தான் நான் கொடுக்க முடியும். இங்க பாரு, காதமரி இப்படி பிரச்சனை பண்ணாத. அது அவளுக்கு வந்த லெட்டர். அடே லெட்டர் கொடுங்கனே. ஆத்தி காதமரி சண்டை எடுத்துறா போலக்க. ஏ போஸ்டர் அண்ணாச்சி, இவ தான் தேன்மொழி, இவகிட்ட லெட்டர் கொடுங்க. என்னங்கம்மா, எப்பவும் பதிவா வந்து நிப்பீங்கல்ல, அப்படி வந்து நின்றுக்க வேண்டியதானே? படிச்சிட்டு இருந்தேன், அதான். திடீர்னு லெட்டர் வரும்னு எனக்கு தெரியாது, அதான். அந்த லெட்டரை என்கிட்ட கொடு. இவங்க கிட்டயா? என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட கூடன்னு சொன்ன. இல்ல என்கிட்ட கொடுங்க, அது எனக்கு வந்த லெட்டர். போஸ்டர் அண்ணாச்சி, பர்சனல் லெட்டர்லாம் எதுக்கு கண்டவங்க கிட்ட கொடுக்கீங்க? அதான் இந்த புள்ள வந்து கேட்கல, இவகிட்ட கொடுங்க. அவங்க கிட்ட தான் கொடுப்பேன், அதான் முறை. இந்தாங்கம்மா. போட்டு தள்ளிவேன், மரியாதை கொடு. நீ இந்த வேலையில இருக்கணுமா வேண்டாமா? நீ இந்த லெட்டர் இவகிட்ட கொடுத்துட்டு போனா இங்க இந்த அடுத்த தெரு தரதுக்குள்ள உன் வேலை போயிடும், பாக்குறியா? ஐயோ, எனக்கு எதுக்கு வம்பு? அந்த லெட்டர் எனக்கு வந்த லெட்டர், அதை என்கிட்ட கொடுங்க. இங்க என்ன பிரச்சனை? ஐயோ, இன்னைக்கு நான் கையங்களமா மாட்ட போறேன். லெட்டர் யாருக்கு வந்திருக்கோ அவங்க கிட்ட கொடுங்க. எதுக்கு தேவையில்லாம? குற்றாலத்துக்காரிக்கு இங்க இருக்கான்னு யார் லெட்டர் போட்டிருக்கா? பெத்தவில இவள வேண்டான்னு தண்ணி தச்சுட்டாங்க. பரவலுக்கு யார் லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கா? அவளுக்கு யார் லெட்டர் போட்டா நமக்கு என்ன? இந்த வீட்டுக்கு தானே வாழ வரா, கொஞ்சமாவது பொறுப்பா பேசு. அவளுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு, கொஞ்சம் கூட சொன்ன இல்லாம அவகிட்ட கொடுன்னு சொல்ற. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நான் என்னைக்குமே மத்தவங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன், அது அவசியமற்றது. ஏன் ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட ரகசியம் எதுவுமே இருக்க கூடாதா? அவ கடந்த காலம் எப்படி இருந்தா உனக்கு என்ன? ஓ வேலை எது உண்டு அதை பாத்துக்கிட்டு போ. அப்படிலாம் போக முடியாது. கிசர வர சொல்லணும், இந்த லெட்டர் யார்கிட்ட வந்திருக்குன்னு தெரியணும். மாட்ட போறேன் இன்னைக்கு. நான் இன்னைக்கு மாட்ட போறேன்.
கிஷோர் வரட்டும், அவன் முன்னாடி அந்த லெட்டரை படிக்கணும். கிஷோர் வீட்ல தானே இருக்கா, இவளுக்கு யார் லெட்டர் போட்டிருக்கான்னு தெரியணும். இங்க பாரு, அது அவளுடைய பர்சனல், அதுல எதுக்கு நீ தலையிட்டு இருக்க? என் தம்பியை கட்டிக்க போறவா பத்தினியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இவ ஊர்ல அலைஞ்சவளா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே எவனங்க வீட்டுக்கு லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கா, அத கூட கேட்க துப்பு இல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஐயோ, இப்ப எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? அவங்களுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நமக்கு எதுக்கு வம்பே? லெட்டர் கொடுத்துட்டு ஓடிடும். காதம்பரி, நீ தப்பு பண்ற. லெட்டர் அவளுக்கு வந்திருக்கு, அவ கையில தூக்கி கொடு. முடியாது. தப்பு பண்ணாத. மத்தவங்கள பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, அவளுக்குன்னு உள்ள ரகசியம் அவ கிட்ட கொடு. அவ ரகசியத்தை நீ அம்பலப்படுத்தினா அவளுக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லையா? ஏ, அவள மனசுதானே? இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இவளுக்கு எந்த ரகசியம் இருக்குன்னு அவசியம் இல்ல. என் தம்பிக்கு தானே வாக்கப்பட்டு வரா. என் புள்ள இருக்காண்டி இடத்த இவளுக்கு கொடுத்துருக்கல. இவள் லட்சணத்தை இப்ப முகத்துல போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா அதே என் பிள்ளைக்கும் உன் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வை. அது இப்ப இல்ல, எப்பவுமே நடக்காது. ஓ மகளுக்கும் என் மகனுக்கும் என்னைக்கு கல்யாணம் நடக்காது. கேசோருக்கு அதுல எந்த விதத்திலும் பொருத்தமானவா இல்ல. அது பொருந்தாத ஒரு பொருத்தம். 2 பேருக்கும் நான் எக்காந்து கொண்டு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டேன். அப்ப நான் கேட்க வேண்டிய இடத்துல கையெழுத்து போட்டு கொடு. அது உசுரே போனாலும் நடக்காது காதம்பரி. அப்போது நான் கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வை. அது நடக்காது. கிஷோருக்கும் தேன்மொழிக்கும் தான் கல்யாணம். இப்ப இவன் முகத்தை என்ன கிழிச்சு காட்டுறேன். இவளுக்கும் எவனுக்கும் தொடர்பு இருக்கு, நான் நிரூபிச்சு காட்டுறேன். அப்புறம் என் பிள்ளைக்கு கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? இங்க பார், இவன் முகத்தரை கிழிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஒருவேளை ஒரு தப்பான லெட்டராவே இருந்தாலும் அத அவ டீல் பண்ணிக்கிடுவா. அது அவ பத்தின ரகசியம். அவளை கெட்டிக்க போறவனும் அவனும் பேசி முடிவு எடுப்பாங்க. நீயும் நானும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவ ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல. அவ வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கணும்னு அவளுக்கு தெரியும். என் பையனும் சின்ன பையன் இல்ல. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளை ஏத்துக்கிட்டானா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழல எந்த தப்பும் இல்ல. அநேகமா இந்த லெட்டர்ல எதுவும் இருக்காது. தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு பிள்ளை அசிங்கப்படுத்தாத. தூக்கி கையில கொடு. நீ எப்படி இருக்கியோ அப்படித்தானே உன் வீட்டுக்கு வரவளையும் தேர்ந்தெடுப்ப. நீ ஒழுக்கோலா இருந்தாதானே உன் வீட்டுக்கு வரவளையும் ஒழுக்கோலா தேர்ந்தெடுப்ப. ஒழுக்கத்தை பத்தி நீ பேசாத. பொதுவா யாருடைய ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சந்தர்ப்பம் கிடைக்காதவன் பேசக்கூடிய வார்த்தை தான் ஒழுக்கம். நீ ஒழுக்கத்தை பத்தி பேச வேண்டாம். தான் பத்தின ரகசியம் வெளியில வராத வைக்கணும்னா அவன் ஒழுக்கமானவன், உத்தம, பெரிய மனுஷன். அப்படித்தான் இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வெளியில தெரிஞ்சிட்டுனா அவன் ஒழுக்கம் கட்டவன், ரகசியமா தனக்குள்ள வச்சிருக்கவன் ஒழுக்கம் உள்ளவன். இதுதானே உங்க நியாயம்? கிஷோர், இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணோட ரகசியம் அதை எதுக்கு நீ அம்பலப்படுத்தி எதுக்கு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துற? தேன்மொழி, அவருக்கு லெட்டர் வாங்க. சரிங்க, லெட்டர் கொடுங்க. கிஷோர், காதம்பரி, இது தேர்வெடுக்க வந்த லெட்டர். நீ எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தாத. மறுபடியும் சொல்றேன், ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்கு இங்க யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இன்னைக்கு நீ அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தினா அவ ரெட்டிப்பா உனக்கு திரும்ப கொடுப்பா. அது என்னைக்கும் மாறாது சொல்லிட்டேன். அது அவளுக்கான பிரச்சனை. அவ கெட்டிக்க போறவங்கிட்ட அவ ஷேர் பண்ணிக்கிடுவா. உன்கிட்டயும் என்கிட்டயும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. லெட்டர் அவ கிட்ட கூட. அவளுக்கு இப்ப அதிகாரி அவ புருஷன் தான். அவளை கெட்டிக்க போறவன் தான். அவங்கிட்ட அவ சொன்னா மட்டும் போதும். அதுவுமே அவ விருப்பப்பட்டா. உன்கிட்டயும் என்கிட்டயும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. லெட்டர் அவ கிட்ட கூட. குடுக்கல இந்த அன்னைக்கில யாரு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். மம்மி, எனி ப்ராப்ளம்? நத்திங். மம்மி, கிஷோர் மாமா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. பேசுவா, பேசாம எங்க போவா? ஐயோ, அந்த பொண்ணு மனசை மாத்தாத. அது குழந்தை மாதிரி. அந்த பொண்ணு மனசையா நெஞ்ச விதைக்கிற. இங்க பாராதிரா, கிஷோர் மாமாக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம். கிஷோர் மாமா அந்த பொண்ணை விரும்புறாரு. இங்க பாரு, உனக்கு கிஷோர் மாமா வேண்டாம். பாட்டி உனக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள பாக்குறேன். என் பிள்ளைக்கு மாப்பிள்ள பாக்க நீ யாரடி? என் பிள்ளைக்கு மாப்பிள்ள கிஷோர் தான். என் தம்பி தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும். என் தாத்தா அப்படித்தானே சத்தியம் வாங்கியிருக்காரு. அதே தாத்தா தான் உன் பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கினாலே பொய்தான், உடம்பு முழுக்க பொய்தான். அப்போ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு என் தாத்தா. அது உன்னை பத்தின ரகசியம் தெரியாத வரைக்கும் என் மாமனார் கடைசியிட்ட என் கையை பிடிச்சி சொல்லிட்டு போனதே, கிஷோருக்கு ஒரு காலமும் ஆதரவை பொண்ணு எடுத்துறாதனே. அதை நான் செய்ய மாட்டேன். இன்னொன்னு, கிஷோருக்கு இவன் எந்த விதத்திலும் பொருத்தமா இருக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, கிஷோர் இந்த பொண்ணை விரும்புறா, இந்த பொண்ணு அவனை விரும்புது. 2 பேரும் பிரிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சரி, கிஷோரை என் பிள்ளைகளை கட்டிக்க விருப்பப்பட்டா பட மாட்டான். ஏன்னா அவன் தேர்மொழி விரும்புறான். இப்பதான் இவளை பத்தின ரகசியம் வெளியில வந்துருமே. இங்க என்ன பிரச்சனை? தேன்மொழி, நான் அங்கதான் வர சொன்னேன். என்ன இங்க நின்னுட்டு இருக்க? டேய், கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் தலையில முளை கரைக்க பாக்க. என்ன வாய்ப்பு விளையாடிட்டு இருக்க? நீ இன்னும் கிளம்பல. உன்னை இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? அம்மா, இவளை ஏன் இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க? டேய் கிஷோர், கொஞ்சம் பொறுமை. நீ என் புள்ள கூட வாழணும், பார்த்து பேசு. மரியாதையா உன் பொண்ணை கூட்டிட்டு இங்க போயிரு. முடியாது. நீ என் பொண்ணு கத்த தாலி கட்டணும். கிஷோர் மாமா, இங்க பாருடா, உன் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் வராது. நான் தேன்மொழியா உசுறு குசுரா காதலிக்கிறேன். அவ கூட தான் வாழ போறேன். சும்மா தேவை மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. தாய் மாமா அவ்வளவுதான். புள்ளமா தான் பாக்க. எனக்கு வேற எதுவும் தோண மாட்டேங்குது. ஏ கோதம்பரி, இதுக்கு மேல என்ன வேணும்? அவனே சொல்லிட்டான்ல, வேற என்ன? அந்த அளவுக்கு நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. இல்ல, அவன் என் பிள்ளை கூட வாழலாம்.
நீ எதுக்காக என் தலையில கட்ட பாக்குறேன்னு எனக்கு தெரியாது. அந்த ட்ரஸ்ட் என்னைக்குமே உன் கைக்கு வராது. எங்க வீட்டுல இருக்க கொஞ்சோண்டு சொத்து இருக்குது, அதை வேணா எடுத்துட்டு போ. ஆனா இதுக்கு மேல உன் பொண்ணை கிட்ட சொல்லி நான் வற்புறுத்தினேன். எனக்கானவ தேன்மொழி மட்டும்தான். போய்கிட்டே இரு. சரி, அவளுக்கு வந்து லெட்டரை பாரு. வாரம் வாரம் வருமா அம்மையாரு ரெடியா நின்னு காத்துட்டு பாரு. ஆமா, நான் அதான் போட்டுட்டு இருந்தேன். வீட்டுல இருக்கும்போது போட்டுட்டு இருந்தேன். இப்ப என்ன இவங்க என்ன சொல்றாங்க? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப இந்த லெட்டர் மிலிட்டரி இருக்கும்போது போட்ட, இப்போ அத கொண்டா. டேய், அது தேன்மொழிக்கு வந்திருக்குதுடா. அது அவளுக்கு வந்ததே, அவ பர்சனலே. அது எதுக்கு நீ கேட்க? இல்லம்மா, இல்ல இந்த காதம்பரி அவளை சேர்த்த மாதிரி பூசிடுவான். சரிடா, யார் என்ன பூசட்டுமே, நீ கெட்டிக்க போறவன் தானே, நீ நம்புறல, பரவாயில்ல. அப்படி இவன் மட்டும் இந்த லெட்டர் படிச்சனா, அப்போ அவள் நிலைமை அவளை நீ சந்தேகப்படக்கு சமம் தானடா. இல்லம்மா, அவ உத்தமி இவருக்கு நிரூபிக்க போறேன். இங்க உத்தமின்னு யாருக்கும் நிரூபிக்க கூடாதுடா. அப்படி நிரூபிக்க ஆரம்பிச்சா காலத்துக்கு ஒரு பொண்ணு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருவாங்கடா. வேண்டாண்டா, சொன்னா கேளு. அது அவ பர்சனலே, அவ லைஃப் அவ பாத்துக்கிடுவா. வேண்டாம் கிஷோர், சொன்னா கேளு. முடியாது, கிஷோர் பார்க்கணும். கிஷோர் ஒரு பொண்ணுக்குன்னு தனிப்பட்ட எதுவுமே இருக்க கூடாதா. இதே உனக்கு ஒண்ணு வந்திருக்குன்னா அவ கட்டாயப்படுத்தி கேட்டா உனக்கு எப்படிடா இருக்கும்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் வேணும்டா. இது கூட இல்லனா அவங்க வாழல அர்த்தமே இல்லடா. கிஷோர், நீ என் புள்ள தானே, சொல்லதை கேளு. அந்த தப்பு பண்ணாத. அந்த லெட்டர் அவளுக்கு கொடுத்துரு. ஒருவேளை அவ நம்ம கிட்ட சொல்ல விருப்பப்பட்டா சொல்லட்டும். மத்தபடி கட்டாயமா கேட்க கூடாதுடா. வாழ்க்கை மேல வெறுப்பு வந்துரும்டா. நம்ம ஏன் வாழ்றோங்கிற வெறுப்பு வந்துரும். வேண்டாம்டா, அம்மா சொன்னா கேளுடா. அதெல்லாம் முடியாது. தேடி படிடா. இந்த அண்ணக்கிளி இப்படிதான் பேசி எல்லாத்தையும் மாத்திடுவா. ஐயோ, நான் சத்தியமா சொல்றேன், இப்படி எண்ணத்தோட நீ வாங்கி படிச்ச அவ கூட இப்ப இல்ல, எப்பவுமே நீ சேர்ந்து வாழ முடியாது. நீ வேணா படிச்சுட்டு போ, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. தேன்மொழி, நீ வா. அம்மா அவளை சொல்லி நீ படிக்க போறல நீ. இவன் முகத்திலே கிழிக்க வேண்டாம். போடா. தேன்மொழி, நீ ஒண்ணு வருத்தப்படாத. இப்ப என்ன, உனக்கு லெட்டர் படிச்சு காட்டணும், அவ்வளவுதானே? ஆமா, லடாக்ல தான் வந்திருக்கு. ஆனா இது தேன்மொழிக்கு வரல, எனக்கு வந்திருக்கு. உனக்கு வந்திருக்கா? வேற யாரு? விக்ரம் தான் எழுதி போட்டிருக்கான். விக்ரமா? நல்ல சிவமாவனா? ஆமா ஆமா, அவன் தான் போட்டிருக்கான். அவன் எதுக்குடா இவளுக்கு லெட்டர் போடனா? ஏன் விக்ரம் பத்தி உனக்கு தெரியாது? அவன் எனக்கு லெட்டர் பிடிச்சா உனக்கு தெரியாது? அவன் என்ன கிண்டல் பண்ணதுக்காக அப்படி போட்டு விட்டுருக்கான். நிஜமாவே விக்ரமா போட்டிருக்கான்? அவன் ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சவன். அவன் கூட பிறந்தல இருந்து இருக்க. அவன் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியாது. சரி, உள்ள இருக்க என்னது படி. உள்ள ஒண்ணு இருக்காது, சும்மா வெத்து கடிதாசு போட்டுப்பான். ஏன்னா அவனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. அவனுக்கு இங்கிலீஷ்ல அட்ரஸ் மட்டும் எழுத தெரியும். வேற அட்ரஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கான். உள்ள எதுவும் இருக்காது. ஏன்னா அவனுக்கு எழுத படிக்க தெரியாது, எனக்கு தான் தெரியும். தமிழ் அவனுக்கு வராது. சும்மா சும்மா வந்து வாம்பு எடுத்துக்கிட்டு தென்மொழி, இந்தா வா போலாம். என்ன இவங்க சொல்றாங்க? சரிடா, உள்ள என்ன இருக்குன்னு பாருடா. ஐயோ, நான் தான் சொல்றேன், இது விக்ரம் ஹேண்ட் ரைட்டிங். அவன் முதல்ல லெட்டர் பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது அவன் ஹேண்ட் ரைட்டிங்னு. எனக்கு தெரியாது. அவன் கூட பொருள் எது இருக்கு, எனக்கு தெரியாது. இது விக்ரமே கிண்டலுக்கு போட்டு விட்டுருக்காங்க. உன் வேலை எதுவும் நீ பாரு, போ. தென்மொழி, நீ வா. நான் ஏதாவது ஒண்ணு சிக்கும். விக்ரம் இல்லையா? சரி மம்மி, எனக்கு கிஷோர் மாமா தான் வேணும். நான் கிஷோர் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, அப்ப நான் சொல்றதெல்லாம் செய். சரிங்க மம்மி. ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்ல காதம்பரி. இது வெறும் சாம்பிள் மட்டும்தான். இன்னும் பாரு, நீ பண்ண வேலைக்கு நான் உனக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க போறதே இல்ல. உனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அதெல்லாம் ஒரு பிரோஜனமே படாது. ஏன்னா நீ ஒரு எரும மாடு. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச கதை. உனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் இந்த உலகத்துல ஈடே கிடையாது. நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை, நீ யாருங்கதே உன்னை நான் மறக்கடிப்பேன். உன்னை பைத்தியக்காரியாக்குவேன். சத்தியமா உன்னை பைத்தியமாக்குவேன். பைத்தியமாக்கி நீ யாருன்னு உனக்கே தெரியாத அளவுக்கு பண்ணுவேன். என்னால பண்ண முடியும், இந்த தேன்மொழியால முடியும். என் வாழ்க்கை எப்படியோ போக வேண்டிய வாழ்க்கை எப்படியோ தசை திருப்பி விட்டல நீ. இப்ப கூட நீ சொல்லிதான் அந்த உண்மை எனக்கு தெரியும். மம்மி, எந்த உண்மை மம்மி? அது உங்க அம்மா இப்ப இல்ல, எப்பவுமே வெளியில யார்ட்டி சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னா நான் வாழ்ந்துருவேன்ல. அந்த அன்னைக்கிளி தெய்வம் துணை இருக்கிற வரைக்கும் என்ன நீ எதுவும் பண்ண முடியாது. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என் கூட
எனக்கு துணையா வந்துகிட்டு இருக்காங்க. ஜெயிப்பேன். இனி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிப்பேன். நான் சாகருக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி கூட சாதிச்சுட்டு தான் போய் சேருவேன். ஏன்னா என் வாழ்க்கையை நீ பறிச்சுட்டல. அதனால இனி கிடைக்க போறது எனக்கு எல்லாமே வெற்றி மட்டும்தான். ஏன்னா நான் வாழல. அதனால எனக்கு கையில இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என் சாதனை. அப்படி சாதிக்கிறேன் நானும் பாக்குறேன்டி. நான் சாதிக்கிற அன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாளே. அதுக்கப்புறம் நீ உசுரோட இருப்ப. ஆனா நீ யாருன்னு உனக்கு தெரியாது. என்னத்தான் நீ சாதிச்சாலும் வாழ்க்கையில தோத்துட்டிய. உன்னை வாழ்க்கையில தோக்கடிச்சவடே. புடிச்ச வாழ்க்கையா வாழ நினைச்ச. உன் நினைப்பையும் அன்னைக்கு நினைப்பையும் குழி தோண்டி புதைச்சம் பார்த்தல. இந்த உண்மைலாம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு அப்படியே பதறனா, துடி துடிச்சு போனா. அவ செத்துருவான்னு தான் நினைச்சேன். சாகல. ஆமா, உனக்கு இப்பதான் தெரியும். அன்னைக்கு முதையே தெரியும். கேள்விப்பட்டனைக்கு என்கிட்ட கெஞ்சினா. வாழ்க்கையில திருப்பு என்கிட்ட கெஞ்சினா. அவ கெஞ்சும் போது எனக்கு எவ்வளவு இன்பமா இருந்தது தெரியுமா? உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சவா ஒருத்தி தானே. ஆடிக்க, எவ்வளவு ஆடுதுமோ ஆடிக்க. நீ என் வாழ்க்கையில விளையாண்டுக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பைத்தியக்கார வேஷம் போட்டா நடிக்கிற. உன் நடிப்ப நான் தோல் உரிச்சு காட்டுறேன். நீ என்னத்தா முட்டாள்தனமா நடந்துகிட்டு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு நடந்தாலும் நீ யாருன்னு கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துக்கு நான் காட்டுவேன். மம்மி, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. பார்க்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையில என்ன குற்றவாளியாக்கி என்ன ஒரு கீழ்த்தரமான மாதிரி காட்டினல்ல இந்த உலகத்துல. கெட்டவளா என்ன கெட்டவளா ஆக்கி காட்டினல்ல. கெட்டவனா, கேடு கெட்டவனா. அது உலகத்துல நல்லதுதான். ஒன்னோடிக்க வந்த கெட்டவாடி உரிச்சு வச்சுக்க. இதே குடும்பத்துல நீ பைத்தியக்காரியா உட்கார வைக்கல வைப்பண்டி. மம்மி, என்ன மம்மி இதெல்லாம்? என்ன மம்மி அப்படி பேசிட்டு போறா? பேசட்டும். இதுக்கப்புறம் இவளை சும்மா விடக்கூடாது. இவளுக்கு பின்னாடி யாரோ பெருசா சப்போர்ட் பண்றாங்க. யாரு? வேற யாரு? அதான் அன்னைக்கிளி பாட்டி. இங்க பாரு, இவ்வளவு லேஸ்ல எடை போடாத. சொன்னதெல்லாம் கச்சிதமா செஞ்சுக்கிட்டு வாரா. இங்க பாரு, அவ அடிப்பட்ட பாம்பு பழி வாங்காம விட மாட்டா. ஏன்னா அவ வாழ்க்கையில இழந்தது அப்படி. அவ கண்ணு முன்னாடி அவ வாழ்க்கையை இழக்க வச்ச. என்ன மம்மி சொல்றீங்க? இங்க பாரு, இங்க பல பேர் செத்தாதான் நாம வாழ முடியும். புரியுதா? அதுல பழியாடி இவாதான். இனி எந்த எல்லைக்கும் போவா. என்ன வேணாலும் துணிஞ்சு பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருக்கேன். எப்படி? நான் பாதி சொன்னேன், மிச்சத்தை கண்டுபிடிச்சிட்டா. என்ன மம்மி உண்மை? யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா? சம்பந்தப்பட்ட யாருக்கும் எதுவும் தெரியாது. இவ சொல்ல மாட்டா. ஏன்னா இவ ஒன்ன நம்பர் கேடு கட்டவா. இனி தன்னை பத்தின ரகசியமோ அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்டே இவ எதையும் சொல்ல மாட்டா. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டா. அத்தனையும் அவ மனசுக்குள்ளே தான் வச்சிருப்பா. அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சேர்த்து இவ நம்மள வச்சு செஞ்சிருவா. பாதிக்கப்பட்டது யார் மம்மி? அது யாரா நமக்கு என்ன தெரியும்? இவளுக்கு உண்மை தெரிஞ்சிட்டுனா யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? யார் மம்மி இவ கூட சேர்ந்து பாதிக்கப்பட்டது? சொல்லுங்க மம்மி, இவ கூட சேர்ந்து பாதிக்கப்பட்டது யாரு? எனக்கு தெரியாது. நான் இவளுக்கு மட்டும் ஏதோ பண்ண நினைச்சேன். அது உனக்காக தான். உன்னை எப்படியாவது கிசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நான் ஓ மேல உள்ள பாசத்துல பண்ணினேன். அது இவ வளர்க்க போகணும் எனக்கு எப்படி தெரியும்? எனக்காக மம்மி பண்ணுனீங்க? பின்ன நான் வேற யாருக்காவது செய்ய முடியும்? எப்படியாவது நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணினேன். அப்ப முடியல, நான் என்ன பண்ணட்டும்? என் பொண்ணு வாழணும்னு நினைச்சேன். அதான். இங்க பாரு, இப்பவும் நீ வாழணும்னா உன் புருஷங்கிட்ட இருந்து கையெழுத்த வாங்கிடு. எப்படி வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க மம்மி. எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்க. ஒருவேளை அப்படி வாங்க முடியலன்னா நான் சொல்ற மாதிரி மட்டும் செஞ்சிரேன். ஓகே மம்மி. என்ன முடியலாம் தினுசா இருக்குது? என் மொழியே அப்படித்தான். இதுக்குள்ள அம்மா பாத்துட்டா? யார பார்க்கணுமோ கரெக்டா பார்த்தாச்சு. யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன? நீங்க என்ன இந்த வீட்ல வாட்ச்மேனா? ஆமாமா, இப்போ இந்த வீட்ல நீங்க வாட்ச்மேன் தானே. வாட்ச்மேன் ஆக்குனதே நீ தானே. ஆனா வாட்ச்மேனா இருக்கறதுக்கான 10 பொருத்தமும் பக்கம் உங்களுக்கு பொருந்தது. கரெக்டான வேலை தான் கொடுத்திருக்கேன். ஏய், சரியா தான் சொன்னேன். உன்ன நமக்கு எல்லா டீடைலும் கிடைச்சாதான் உங்க அப்பா யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இங்க மட்டும் நம்ம
கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்க அப்பா யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அத்தை? எப்படியாவது எங்க டாடியை கண்டுபிடிக்கணும். இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி நீ தமிழ் பேசணும். இந்த இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதி பேசக்கூடாது. ஓகே? இந்த கொஞ்சி கொஞ்சி பேசுறதெல்லாம் எனக்கு ஆவாது. கேட்டியா? இங்கெல்லாம் டராலான போலீஸா இருப்பாங்களா? நான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன். டராலா அப்படின்னா அதி பயங்கரமான போலீஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்களா? அப்ப எங்க டாடி இல்லையா? அப்பா, ஏன் உங்க டாடி பயங்கரமான ஆளா இருக்க மாட்டாரோ? அவரும் கமிஷனர் தானே, கொஞ்சம் டராலா தான் இருக்கணும். வாய்ப்பு இருக்குது. எங்க டாடியும் அதி பயங்கரமா தான் இருப்பாங்களா? அது என்ன ஏற்றம் இறக்கம் எனக்கு புரியல. நீங்க தானே உங்க தமிழ்ல பேச சொன்னீங்க. இவளுக்கு ஈஸியா தமிழ் கத்து கொடுத்துடலாம். நீ கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேச பாப்போம், நான் இங்கிலீஷ் கத்துக்கணும். ஓகே அச்சா. அப்பா கண்ணு கட்டுதே. உன்னை ஏன் கிஷோர் வேண்டான்னு தலைதறிக்க ஓடனான்னு இப்பதானே தெரியுது. சரி, உள்ள போய் நான் விசாரிச்சுட்டு வாரேன். சரியா? இங்க எத்தனை போலீஸ் இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு வாரேன். நானும் வரேனே. இரு நான் கேட்டுட்டு வாரேன். இல்ல நானும் வரேன். ஒருவேளை எங்க டாடி உள்ள இருந்தாங்கன்னா. கட்டாயம் உனக்கு டாடி வேணுமா? கட்டாயம் எங்க டாடி எனக்கு வேணும். சரி, ஃபாலோ மீ. இல்ல மேடம், எங்க வீட்ல கூட எல்லாரும் போலீஸ் தான். நீங்க கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம். இங்க வருஷத்துக்கு 2 கமிஷனர் வராங்க. எந்த கமிஷனர் டீட்டெயில் எடுக்க முடியும்? அதெல்லாம் எந்த டீட்டெயில் இல்ல. கிளம்புங்க. ஐயோ, கமிஷனர் இல்ல, இப்போ ஒரு கமிஷனரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி கான்ஸ்டபிளா இருந்தாராம். ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஸ்டேஷன்ல 18 வருஷத்துக்கு முன்னாடி கான்ஸ்டபிளா இருந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இப்படி நீங்க நின்னு பேசுறது கூட புது கமிஷனருக்கு தெரிஞ்சதே. அவ்வளவுதான். புது கமிஷனரா? ஆமா, புதுசா வந்திருக்காரு. ரொம்ப மோசமான ஆளு. அவட்ட ஈவு இறக்கம்லாம் கிடையாது. ரொம்ப நேர்மையான அதிகாரி. நீங்க இப்பெல்லாம் கேட்டு தெரிஞ்சீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்போ நாங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியாதா? இங்க பாருங்க, சுட்டு வட்டத்துக்கு எல்லா ஸ்டேஷன்லயும் போய் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம். இந்த ஒரு ஸ்டேஷன்ல மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கல. ப்ளீஸ் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. அத்தா சொல்லலாம் முடியாதுமா. மேடம், நீங்க அப்படி சொல்லக்கூடாது மேடம். இங்க பாருங்க, எதுவுமே காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும். இங்க பாருங்க, புது கமிஷனர் ரொம்ப ரஃபா இருக்காரு. ஒருவேளை லஞ்சம் கொடுத்தா ஏதாவது சொல்லுவாரா? லஞ்சமா? அவர் நேர்மையான அதிகாரியாச்சே. எந்த நேர்மையான அதிகாரியா இருந்தானே காசு கொடுத்தா சரிங்க போறாரு. பாருங்க, எவ்வளவு வேணும் மட்டும் சொல்லுங்க, நாங்க ஏற்பாடு பண்ணதும். சிக்கல்ல மாட்டிக்கிறாதீங்க, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். மேடம், எப்படியாவது எனக்கு டீட்டெயில் வேணுமா மேடம்? கமிஷனர் வர நேரம் இவன் போங்கம்மா. எங்க டாடி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பா இல்லாத புள்ள, அம்மையும் இல்ல. அதான் இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேச வேண்டாம். நீ யாருன்னு எனக்கு தெரியும். மரியாதை ஓடிடு. என்ன அதிரா வேலை நடக்க மாட்டேங்குது. பேசாம லஞ்சம் கொடுத்துருவோமா? லஞ்சம் கொடுக்க போதலாம். அவருக்கு மட்டும் கொடுக்க போறேன்னு தெரிஞ்சாலே அவ்வளவுதான். உள்ள தூக்கி லாடம் கட்டிடுவாரு. அத்தை, எவ்வளவு வேணா லஞ்சம் கொடுத்துருவோம். நீங்க இன்னைக்கு சிக்க போறது உறுதி. சரி வா, நம்ம வெளியில போய் பேசலாம். ஆமாமா, போங்க போங்க. கமிஷனர் அங்கதான் நிக்காரு. இன்னைக்கு உள்ள கெதி அரோ கெதிதான். உங்களை யாராலும் இன்னைக்கு காப்பாற்ற முடியாது. அவர் டரலான்னு மட்டும் இல்ல, பயங்கரமான ஆளு. ஒண்ணு வாங்கி வச்சாரு, 2 பூமிக்குள்ள போயிடும். சரி சரி, கவலைப்படாத. லஞ்சம் கொடுத்து உங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சலாம். சரி, பணத்தை எடு. மணி. இங்கிலீஷ் சத்திக்கு ஒன்னோட வச்சுக்க. பணம் பணம் பணம், துட்டை, காசு. மணியா? என்கிட்ட இல்லையே. இல்லையா? அப்ப எப்படி உங்க அப்பா பத்தி தெரிஞ்சுக்குவ? பெரிய கோடீஸ்வரியா. கொஞ்சம் கூட உங்ககிட்ட துட்டு இல்ல? இல்லத்த. அப்பா நான் உள்ள வச்சு லஞ்சம் கொடுப்போம் சொன்னதுக்கு சரி சரின்னு சொன்னேன். உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். என்கிட்ட இருக்குன்னு நினைச்சியா? அத்தை, அங்க தோட்டக்காரர் நிக்காரு, அவர்கிட்ட கேப்போமா? ஓசில கேட்காதா, தோட்டக்காரர் தான் கேட்கணும். வேற வழி? தோட்டக்காரரே, தோட்டக்காரரே, ஓ வாய் வச்சுக்கிட்டு சும்மா நான் தான் கூப்பிடுறேன்ல. ஓகே தே. ஐயோ தோட்டக்காரரே. அத்தி தோட்டக்காரரே தான் தண்டில இருக்காரு. இல்ல தெரியாமத்தான் கேட்க. எந்த ஆங்கிள் பார்த்து இவரை தோட்டக்காரன் நீ முடிவு பண்ணுன? அடா, அவங்க ட்ரெஸ். சப்பா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து தோட்டக்காரன்னு முடிவு பண்ணிருக்க. எஸ் ஆண்டி. ஆண்டிலாம் வேண்டாம், அத்தனை கூப்பிடு. சப்பா முடியல. நீ கூப்பிட்டதுக்கானது நான் வேற கூப்பிட்டுட்டேன். அவன் டேரல வந்து நிக்கிறான். இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன தமிழ் புரியாது? நான் அதை மாட்டிக்கிட்டு முடிக்க போறேன். அத்தாடி.
அது வந்து தோட்டக்காரரே, எங்களுக்கு ஒரு சின்ன வேலை ஆக வேண்டியிருக்கு. தோட்டக்காரனா? யாரு? அத்தி குரலே ஒரு மாதிரியா இருக்க. தோட்டக்காரனா இருக்க மாட்டாரா? இவ பேச்ச கேட்டு நான் தோட்டக்காரி நடிச்சிட்டேன். பயத்த வெளியில காட்டக்கூடாது. ரொம்ப டெரலா இருக்கானே. என்ன? அத்தி அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை உருமல் உரும்பதானே. சப்பா பாயே, வந்த வழி பார்த்து போயிடலாம். எதுக்கு நமக்கு வேண்டது வேலைலாம்? இல்ல தெரியாம தான் கேட்க. எதுக்கு வேண்டது வேலைலாம்? உங்க அப்பா தானே கண்டுபிடிக்கணும், நான் கண்டுபிடிச்சு தரேன். ஆனா இந்த ஒரு ஸ்டேஷன் மட்டும் வேண்டாம். எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது. போமா. இங்க தீய சக்திகள் அதிகமா இருக்குது. ஏதோ பின்னாடி வரப்போறது எனக்கு முன்னாடியே என் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு நடக்க கூடாதெல்லாம் நடக்க போற மாதிரியே தெரியுது. ஒரே இருட்டா இருக்குது. ஆமா, கிளம்புவோமா? அதெல்லாம் முடியாது ஆண்டி. நீங்க முதல்ல இந்த தோட்டக்காரத்தை கேளுங்க. ஹலோ சர்வன், நான் கேட்கறதுக்கு முத பதில் சொல்லு. அட பாரவதி, வாயில கொல்லி வைக்க. அவ தோட்டக்காரன் எப்படி முடிவு பண்ண? வாயை மூடி. அத உனக்கு தமிழ் வராதுல்ல. வாயை மூடி, வாயை மூடி. என்னது சர்வண்டா? இங்க வா. வேண்டாதிரா, சொன்னா கேளு. அவன் பேசுறதே 1-2 வார்த்தை தான் பேசுறான். அதுவும் டெரலா பேசுறான். வேண்டாம், கிளம்பிடுவோம். ஐயோ விடுங்க ஆண்டி, அது வெறும் சர்வன்ட். நான் பாத்துக்கிடுதேன். வேண்டாம், ஒவ்வொரு நாடு மாதிரி இதை நினைக்காத. பலாம அரைஞ்சு விடுவானுங்க. சொன்னா கேளு. என்ன? ஹலோ செவன், நான் 100 ரூபீஸ் தரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை ஆகணும். காதம்பரி மாதிரியே பேசுத. நீ இவங்கிட்ட அடிதான் வாங்க போற. பாத்துக்கிட்டே இரு. என்னது சர்வண்டா? இங்க இருக்க கமிஷனர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். யாரு நமக்கு தெரியும்? கிஷோர் பேர்ல மட்டும் தான். என்ன அவனு இப்ப டெல்லியில தானே இருக்கா? இங்க யாரு கமிஷனர் நமக்கு? என் புருஷன் அப்படி இல்ல, ஏட்டையாவா தான் இருக்காரு. மதன் அண்ணனும் ஏட்டையாதான். அப்படி இருக்கும்போது இவன் யாரை பத்தி கமிஷன் சொல்லிட்டு இருக்கா? உள்ள இருக்காரே கமிஷனரே, ரொம்ப டரோலான ஆளு. எங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்தது தப்பா போச்சுது. ஓ, அவர்கிட்ட உன்னை பத்தி சொன்ன உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. ஓ, இங்க யாரு? அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க. எவ்வளவு வேண்டியவங்க? ரொம்ப வேண்டியவங்க. எஸ் எஸ், நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா பண்ணி கொடு. 100 ரூபீஸ் நான் உனக்கு தரேன். ஓகே, டிப்ஸ் 100. ஆமா, 100. பிச்சைக்கார காதம்பரி மோவல 100 இவ்வளவு பெருசா சொல்றா பாரு. 100 rupees. யா, கான்ஸ்டபிள் யாருங்க? அட எடுப்பட்டவங்களா, இவர்கிட்ட வந்து சிக்கிட்டீங்களா? சொல்லி தானே விட்டேன். இவங்க 2 பேரும் லஞ்ச கேஸ்ல உள்ள போடுங்க. சார், இந்த ரெண்டுமே காமெடி பீஸ் தான் சார். உள்ள போனதுக்கு ரொம்ப ஒருத்தலாம் கிடையாது சார். அவங்க அப்பா யாருன்னு கேட்டு வந்தாங்க சார். அதான் அந்த பேரில் வேண்ட வேலை பார்த்துருக்குது. 10 ரூபா கொடுத்தாலும் லஞ்சம் தான், கோடி ரூபா கொடுத்தாலும் லஞ்சம் தான். தூக்கி உள்ள போடுங்க. ஐயோ, அடியாதிரா கூட்டத்தை உள்ள தள்ளிட்டேடி. அத்திய குடும்பத்துக்கு தெரிஞ்ச என்னத்துக்கு ஆவறது? ஹலோ சரவன், என்ன ரொம்ப தொல்லுவீங்க? அவர் கமிஷனர்மா போச்சுதே. அத்தி கூட்டோட உள்ள தள்ளிடுவார. கமிஷனரா? நான் நினைச்சேன். உருவத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரியும். 2 பேரும் உள்ள தள்ளுங்க. நான் சொல்றவனுக்கு வெளியில வரக்கூடாது. ஓகே சார். இல்ல, நான் வர மாட்டேன். ஐயோ, சின்ன பிள்ளைல இருந்து மாட்டிக்கிட்டேன். இவருக்கு சின்ன பிள்ளைல பெரிய எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். நான் உள்ள வர மாட்டேன். 2 உள்ளத்துக்கு முட்டுக்களை சாட்டல. சொல்லி தானே விட்டேன். உள்ள வாங்க. ஒரு நிமிஷம், என் மாமியாருக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேனே. அன்னைக்கு அம்மா குடும்பத்துல பிறந்துகிட்டு என்ன வேலை பார்த்திருக்கீங்க? அன்னைக்கு அம்மா குடும்பத்துல பிறந்துட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? உனக்கு குடும்பம், மேடம். சார், இப்பதான் சார் உள்ள தள்ளிட்டு வரேன். உள்ள ஸ்டேஷன் வச்சிட்டேன் சார். அவங்க குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். எந்த குடும்பம்னு சொன்னீங்க? சார், இந்த ஊர்ல ரொம்ப கௌரவமான குடும்பம். அந்த அன்னைக்கு அம்மா நல்லது பண்ணுவாங்க. எழுத்தாளரு. முன்னாடி அரசியல் இருந்தாங்க. நல்ல சிவன் சொல்லி ஒருத்தரை எதிர்த்து இப்ப எம்எல்ஏவா இருக்காரு நல்ல சிவன். அவரை எதிர்த்து நின்னது இந்த அன்னக்கிளி அம்மா தான். இந்த அம்மா நின்னா நல்ல சிவன் தோந்து போய்வாரு. அந்த அளவுக்கு ஜெயிச்சு நின்னாங்க. இப்ப அரசியலை விட்டு விலகி எழுத்தாளரா இருக்காங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்க தான் பாத்துக்காங்க. அந்த அம்மாக்கு லஞ்சனாலே பிடிக்காது. இவங்க ஏதோ விளையாட்டு போக்குல தான் இது பண்ணிட்டாங்க சார். அதான் உங்ககிட்ட சொன்னேன். அன்னக்கிளியா? ஆமா சார், அன்னக்கிளி. அன்னக்கிளி, அன்னக்கிளி. அவங்கள உள்ள தள்ளிட்டீங்கல்ல? இவங்க உள்ள இருந்தா அவங்க வருவாங்கல்ல? யார் வராங்கன்னு தெரியல சார். ஆனா கண்டிப்பா அன்னக்கிளி அம்மா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ற வரைக்கும் இவங்களை விட வேண்டாம். ஓகே சார். அன்னக்கிளி அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். அன்னக்கிளி, அன்னக்கிளி. அன்னக்கிளி அம்மா, அன்னக்கிளி அம்மா.